சிவராத்திரி அன்னைக்கு ஏன் கண் முழிச்சு விரதம் இருக்கும் தெரியுமா? தேவர்களும் அசுரர்களும் சாவா வரம் வேண்டும்னு நினைச்சாங்க. பார்க்கடலை கடைந்தால் அமிர்தம் கிடைக்கும்னு நம்பினாங்க. மந்தரமலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் வச்சு கடைஞ்சாங்க. வலி தாங்க முடியாம அந்த பாம்பு துடிச்சது. திடீர்னு அந்த பாம்போட வாயிலிருந்து அமிர்தம் வரல, உலகத்தையே ஒரு நொடியில சாம்பலாக்கக்கூடிய கொடிய ஆழக்கால விஷம் வெளிப்பட்டது. அந்த வெப்பம் தாங்க முடியாம உலகமும் தத்தளிச்சது. இந்த விஷத்தை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சதும் எல்லோரும் ஒரே இடத்தை நோக்கி ஓடுனாங்க. அது கைலாயம். லயம் அளிப்பவன் அந்த சிவம் ஒருவன்தான் என்று கதறினார்கள். உலக உயிர்களை காப்பாத்த வேற வழியே இல்ல. அந்த ஆபத்தான விஷத்தை ஏத்துக்க எம்பெருமான் சிவன் முடிவு செஞ்சார். தன்னையே நம்பி வந்தவங்களுக்காக அந்த கொடிய நஞ்சை எடுத்து விழுங்கினார் சிவன். விஷம் உள்ள போனா ஈசனுக்கு ஆபத்து, வெளியே வந்தா உலகத்துக்கு ஆபத்து. அன்னை பார்வதி பதறி போய் சிவனின் கழுத்தை பிடிக்க விஷம் கண்டத்திலேயே நின்றது. அன்று முதல் அவர் நீலகண்டன் ஆனார். விஷத்தின் தன்மையால சிவன் மயக்க நிலைக்கு போக அவர் கண் முழிக்கணும்னு தேவர்கள் எல்லோரும் ராத்திரி முழுக்க தூங்காம சிவனை பூஜிச்சாங்க. அந்த இருண்ட ராத்திரி விடிஞ்சப்போ உலகம் காப்பாற்றப்பட்டது. நமக்காக விஷத்தை உண்ட அந்த தியாகத்தை போற்ற விதமாதான் நாம ஒவ்வொரு வருஷமும் சிவராத்திரி அன்னைக்கு கண் முழிச்சு விரதம் இருப்போம்.